வணக்கம் வணக்கம். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்க. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா பாக்குறியாடா? தலை வலிக்குதுடா, சும்மாறா. அந்த ஆளதான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. என்னோட அடிப்படையான கேள்வி, சிக்கந்தர் மலைக்கு ஏன் போனார்? ஒற்றுமையா இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்றான், அந்த 10 பேர் நம்மள வந்து ஒத்துமையா போய் நம்ம வச்சோம்னா நம்ம 10 பேர் கேட்பான். அதனால ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களையா விட்டு அவங்க போய் எல்லாத்தையும் கழிச்சிருவாங்கன்னு அவன் பாக்குறான். 10 பேர் ஒருத்தனாச்சும் சும்மா இருப்பாங்களா? அவனை போய் அடிப்பாங்கல்ல. அதனால நம்மளா போய் அடிக்க முடியாதுன்ட்டு ஊரை வச்சு அடிக்கிறான் அவன். இவ்வளோ நாளும் நான் பிடிங்கினேன் தான் வெங்காயம், இவ்வளோ நாளும் நான் பிடிங்கினேன் தான் வெங்காயம். அவ்வளோதான். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. சனாதன மதம் வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல. இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்ச அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க இந்துக்களை தொடாதே. ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ ஆமாண்டா. டபுள்டா. ஆமாண்டா, டால்டா. இந்த பத்தி தப்பா பேச எனக்கு வந்தா கோவம் வரும். நாம நல்லா தானே இருக்கிறோம். நீங்க எதுக்கு இங்க வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பேசிட்டு போயிடுவேன்? அப்ப நம்ம வீட்டுக்கு சாவணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். ஏன்னா நீங்க என்ன திடீர்னு வந்து உள்ள வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து பிரிவு உருவாக்குறீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊர்ல எல்லோரும் பேசுகிறார்கள். அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? இந்த மடம் சொல்ற கதைய லாஜிக்கே இல்லைனாலும் இவன் நம்புவா, அவன் நம்புறாங்கிறதுக்காக நம்மளும் நம்ப முடியுமா என்ன? இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். தரித்திரனாக்கி விடுவார். யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. Just wanted to say one thing to you. போடா விஷய பையா. அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். புடிங்கிருப்ப ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. சேகர்பாபு அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா? இதுக்கு தான் பல பத்திரிகையில படிக்கணும். ஆமா, இவர் பெரிய இங்கிலீஷ் மேக்ஸின் எல்லாம் படிக்கிறவருங்க, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இபிகோ நம்பர்லாம் சொல்றா, கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இத பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே மத கலவரம் பண்ணுவாங்களாம், ஆனா பழிய நம்ம மேல போடுவாங்களாம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். நேற்று நீங்க அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். இதே போல உத்தமமான வேலையை ஓப்பன் வெளியில பண்ற உத்தம புத்திரர்களை ஒட்டு மொத்தமா இவங்க கட்சியில வச்சுட்டு பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். போலாமா?
மாமா எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கெல்லாம்? பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யாரு தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். 1 மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். நீங்க இஸ்லாமிய தப்பா பேசுனீங்க, நீங்க கிறிஸ்தவரை தப்பா பேசுனீங்க, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பேசினாங்க, நீங்க சொல்லுங்க. எங்கேயுமே இருக்காது. அந்த குழந்தை கிறிஸ்தவ குழந்தை, அதனால உங்களுக்கு உடம்பு ஆடுது. நீங்க இஸ்லாமிய தப்பா பேசுனீங்க, நீங்க கிறிஸ்தவரை தப்பா பேசுனீங்க, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பேசினாங்க, நீங்க சொல்லுங்க. எங்கேயுமே இருக்காது. செருப்பு கழட்டி அடிப்பேன். சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவ பக்தன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். முருகா என்ன இந்த பக்கம்? தமிழ் கடவுள் தானே என்கிட்ட வந்துட்டு ஹிந்தியில பாரத் மாதா கி ஜி பக்கோடல பஜ்ஜின்னு கூவிக்கிட்டு இருக்கியாரா? வேலை தூக்கி வாயில சூறிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுது. சரி முருகா, நீ கோவமா இருக்க போல, நான் அப்புறமா வரேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த 8 தெருவுல தமிழ் ஆன்கிளேவ்னே பேர் பாலம்ல எல்லாரும் சோழங்கையாக்கு முதல் பட்டன்ல பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே வக்கில்லையா, இதுல டெல்லியில போய் பிரச்சாரம் பண்றானுங்களா? யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல, நீதிமன்றங்கள்ல தேவையானும் போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதுக்கு சமாளிவாரு. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பு ஆகா ஓகோன்னு பேசுவாரு. இரட்டை நாக்கை படைத்தவர். I am not prepared to answer. You are anti-Indian. You are anti-Indian. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம். இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா. அவர் ஒரு மனிதனே அல்ல. யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக் கொண்டு தெரிகின்றார். இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும், எங்களுக்கு தெரியும். பொறுத்துக்கிட்டு இருக்கும். கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீ? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேள்வியா இருக்காங்கல்ல. தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல. இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. ரொம்ப அடக்கம்ல, அவசரப்படாத. ஊருக்குள்ள 2 பேர் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கான், ஒன்னொன்னா பாப்போம். நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன். அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ் உடைச்சாங்களா? தீ வச்சு கொடுத்தாங்களா? உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனை உருவாக்குவது திமுக. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இத்தனை காலமா சும்மா ஆகிறது திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம்.
அதை உடைக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா, முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க? வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. இந்த திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான ஃபிளாஷ் பாயிண்டா மாறி இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்றா போய் அடிக்க முடியாதுன்னு ஊரை வச்சு அடிக்கிறான் அவன். இவ்வளவு நாள நான் பிடிங்கினேன் தான் வெங்காயம் குத்துனா பெரிய பீட்ரு இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறான். மாட்டுநாடா மானஸ்தர். அதுக்குதான் இப்ப நம்ம இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கோமா? அப்படி இல்லங்க, சிக்கந்தர் மேல போனதே ஹிந்து விரோதமா தானே. அது என்னங்க, கொஞ்சம் வேறுமா சொல்லுங்க. அது 800 வருஷத்துக்கு முன்னாடி போனது சார். அதுக்கு இப்ப நியாயம் கேட்க முடியுமா சார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. நம்மளா போய் அடிக்க முடியாதுன்னு ஊரை வச்சு அடிக்கிறான் அவன். இவ்வளவு நாள நான் பிடிங்கினேன் தான். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு காலி வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். மதம் வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு. இந்து என்கிற சொல்லுக்குள்ளும் இந்து மதம் என்கிற போர்வைக்குள்ளும் தங்களை பாதுகாப்பாக ஒளித்துக் கொள்கிறார்கள், ஒளிந்து கொள்கிறார்கள். பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் இந்த மண்ணில் வேரூன்றிவிட்டது, வலுவாகிவிட்டது. நாம் இந்துத்துவத்தை தான் விமர்சிக்கிறோம், ஆனால் அவர்கள் பார்த்தீர்களா இந்துக்களையே விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.